தமிழக மக்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு செய்தி நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். இதற்கு முன்பதாக நாம் கேட்ட ஒரு செய்தி, ஓரணியில் தமிழ்நாடு பிரிந்து கிடக்கின்ற தமிழ்நாடு ஓரணியாய் திரண்டு தங்களுக்குரிய உரிமைகளை மத்திய அரசிடம், அதாவது மத்தியில் இருக்கிற ஒன்றிய அரசிடம் பெற்றுக்கொள்ள வேண்டிய முயற்சிகளை எடுக்க வேண்டும் அப்படின்றது தான். ஸோ எதற்கு இந்த ஓரணியாய் நாம் இணைய வேண்டும், எதற்கு நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்களிடம் கேட்கும் பொழுது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பதில் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, மக்களுக்கு சேவை செய்யணும். ஸோ இந்த பதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். என்ன புரிஞ்சுக்கொள்ள முடியும் அப்படின்னு யோசித்தீங்க அப்படின்னா, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் நம்மளுடைய தலைவர்கள் அனைவருக்கும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்முடைய தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர ஒருங்கிணைக்கப்பட்டவர்களாய் மக்கள் சேவையை சிறப்பாய் செய்ய முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அது நம்மளை அனைவருக்கும் புரியும். அத்தகைய தலைவர்களை நாம் தெரிந்தெடுப்போம். அத்தகைய தலைமை பண்பை உடைய தலைவர்களுக்கு நாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் வாக்களிப்போம். நன்றி.